கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாள்ல உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு ஆவியை ஊற்றுவேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடந்த ஆண்டுல நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் கேட்டிருப்போம். புதிய ஆண்டுக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்கும் பொழுது அநேக காரியங்களை தேவனிடத்துல கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டிருப்போம்னு சொன்னா, ஏசப்பா இந்த புதிய ஆண்டுல எனக்கு திருமணம் நடக்கணும், ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுல நான் ஒரு பெரிய வீட்டை கட்டி எழுப்பணும், நல்ல வாகனங்களை வாங்கணும், நல்ல வேலைகளை எடுத்து செய்யணும், அநேக காரியங்களை உலக பிரகாரமான காரியங்களை நாம் கேட்டிருப்போம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்றது இல்லைன்னு சொன்னா, தேவனுடைய காரியங்கள் நாம் கேட்பது கிடையாது. ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த புதிய ஆண்டுல பாருங்க, தேவன் நம்மை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நிறைய பேர் உலக காரியங்களை கேட்பதை காட்டிலும் நாம் எதை அதிகமாய் இந்த புதிய ஆண்டுல நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டு சொல்றாரு, யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை சொல்ற, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மாம்சமான யாவர் மேலும். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்துல போயிட்டு தாகத்தோடு கூட, ஆண்டவரே உங்க ஆவியை என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சியோடு கேட்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இறங்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம உலக பிரகாரமான ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, பொருள், பேரு, புகழ் எல்லாமே கேட்கிறோம். அதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் சாதாரணமான மனிதர்களாக இருக்க முடியாது. இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் என்னதான் ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, பொருள் எல்லாம் வைத்திருந்தாலும் நிறைய பேருக்குள்ளாக ஒரு கனம் இருக்காது. நிறைய பேரை பாருங்க, அவங்க நீங்க பணக்காரன் தான் உங்களோட கூட வச்சுக்கோங்க, அதனால எனக்கு என்ன பையன். இதே நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்து தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதல் பிரகாரமாக நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை பார்க்கக்கூடியவர்கள் வித்தியாசமாய் பார்ப்பார்கள். உங்களுக்கென்று ஒரு கணத்தோடு கூட அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி நம்மளை பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவசியமா இருக்க வேண்டும். ஆவியானவர் சொல்றாரு, ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும். அப்போ நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும், வாலிப பிள்ளையா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், வயதானவர்களா இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட ஜனங்களா இருந்தாலும் உங்கள் மேலாக அவருடைய ஆவி என்ன பண்ண போறாரு, இந்த புதிய ஆண்டுல ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் கால்வார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, நம்மளை பார்த்து சொல்றாரு, தீர்க்க தரிசனங்களை சொல்வீங்களாம், சொப்பனங்களை காண்பீர்கள், தரிசனங்களை காண்பீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் மிகவும் அவசியம். ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்க வீடு, ஆஸ்தி, பொண்ணு, பொருள் இதெல்லாம் கேட்பதை காட்டிலும் ஆவியானவரே எனக்குள்ளாக நீங்க வாங்க. ஆகவேதான் யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது அங்க மேல சொல்லுவாரு, நான் போவேனாகில் நலமா இருக்கும், நான் போய் என்ன பண்ண போறேன், ஒரு தேற்றவாளை அனுப்புவேன். அவர் என்ன பண்ணுவாராம், அதுல யோவான் 16:8 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் உங்க மேல அந்த ஆவியை ஏன் கர்த்தர் ஊற்றுவேன்னு சொன்னார் சொன்னா, அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். அது மாத்திரமல்ல, உங்களிடத்துல அவர் வந்தாருன்னு சொன்னா நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்கள, அடியெடுத்து வச்சுட்டீங்கல்ல, இந்த புதிய ஆண்டுல நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு தேவன் என்ன பண்ண போறாரு, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு தேவன் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் இந்த ஆவியானவர் மிகவும் அவசியம். இந்த ஆவியை ஏன் தேவன் நமக்குள்ளாக ஊற்றுறாருன்னு சொன்னார்னா, இன்றைக்கு
நம்ம பாவம் செய்தனால்தான் இன்னைக்கு நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதனால்தான் இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து நிறைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. ஆகவே இந்த பாவத்தை நாம் விட்டுட்டோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு கூட தேவன் இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஆவியை ஊற்றுவேன். எப்பேற்பட்டவர்களுக்கு ஊற்றுவாரா? மாம்சமான யாவர் மேலும். இப்ப பாருங்க, நீங்க எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு கூட நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கொஞ்சோண்டு அந்நிய பாஷை பேசுறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, நான் நீந்தி நீந்தி முழுக வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. தாவீதுக்குள்ளாக கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, அவர் நீந்தி 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 முழுகத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் அந்த மகனுக்குள்ள கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, என்ன பண்ண, தைல குப்பிய நிரப்பிக்கொண்டு என்ன பண்ணு போயிட்டு அவன் என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. அவ பாருங்க, நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆவியை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கொஞ்சோண்ட போதாது, கொஞ்சம் இருந்துச்சுன்னா நமக்கே அது பத்தாது. நீங்கள் நிரம்பி வழிந்தால்தான் நீங்கள் அநேகருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் விளங்க முடியும். இந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக பொண்ணு, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இது முக்கியம் அல்ல. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் மாத்திரமே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தை குறித்து தேவன் உங்களுக்கு கண்டித்து உணர்த்த முடியும். ஆகவே இந்த ஆவியானவருடைய அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா நிரம்பி வழியத்தக்க ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னு சொன்னா, ஆலயத்துக்கு போறீங்க, பாட்டு பாருங்க, வேத வசனங்களை கேட்கறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனால் அந்த ஆவியில நிரம்புவது ரொம்ப குறைவாய் காணப்படுகிறது. நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணுமா, உயர்த்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும். இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியானவரே, நீர் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். நீர் எனக்குள்ளாக இருந்தால் சத்துருக்களை நான் ஈஸியா என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். தாவீதுக்குள்ளாக அந்த நிரம்பி வழியத்தக்க அந்த அபிஷேகம் இருந்ததுனால்தான் அவருக்குள்ளாக பாருங்க, எப்பேற்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக அவருடைய தலையை உயர்த்தும்படிக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவினர் என்ன பண்ணறான், அவனுக்கு முன்பாக கொடியேற்றுகிறவராய் இருப்பார். ஆகவேதான் இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்குள்ளாக இந்த ஆவியானவர் நிச்சயமாய் வர வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2:36-37 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமானவர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்ப பாருங்க, இங்க பேதுரு எழும்பி பிரசங்கித்த பொழுது ஜனங்களுக்குள்ளாக இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் மாறி, யார் ஒருத்தர் இந்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிறீங்களோ, இந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ளாக அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எழும்பி பிரசங்கிக்கும் பொழுது, நீங்கள் எழும்பி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஜனங்களுக்குள்ளாக இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் மாறுவார்கள், தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவேதான் இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த புதிய ஆண்டுக்குள்ள உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கேட்பதை காட்டிலும் ஆவிக்குரிய வரங்கள், ஆவியானவர் எனக்குள்ளாக வர வேண்டும், ஆவினர் எனக்குள்ளாக தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யாரொருத்தர் வாஞ்சியோடு விருப்பத்தோடு கேட்பீர்களோ உங்களுக்குள்ளாக அந்த ஆவியனர் இருப்பார் என்று சொன்னால் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் முதலாவது கொடுப்பார். இரண்டாவதாக பாருங்க, பேதுருவுக்குள்ளாக அவர் எழும்பி பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்கள் ஆகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பது மாத்திரமல்ல,
அதிலே நீங்கள் 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாருக்குள்ளாக ஒரு பயத்தை தேவன் அங்க கொடுக்கிறார். அவ பயம் வந்தது மாத்திரமல்ல, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த இடத்துல காண்கிறார்கள். இன்றைக்கு கூட ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் உங்களை பார்த்தாலே ஒரு பயம் தேவன் உங்களுக்கு அநேகருக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஆவியை இந்த ஆண்டுல துவக்கத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கு ஆவியானவர் எனக்குள்ளாக வர வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அபரிவிதமாய் இறங்கி வரப்போகிறார். இப்பொழுதே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. அன்றைக்கு எப்படி தாவீது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி, எப்படி என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை கர்த்தர் இப்படி உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி அவர் எப்படி அறிக்கையிடுகிறாரோ, அதே போல நீங்கள் கூட ஆவியானவர் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சத்துருவாய் இருந்தாலும் அதை நிர்மூலமாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பேசும் பொழுதே எல்லாரும் இருதயத்துல குத்தப்படுறவர்களாய் மாறுவாங்க. உங்களை பார்க்கும் பொழுதே அநேகர் பயந்து நடுங்குவாங்க. காரணம் யார் தெரியுமா? ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆகவே அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். அதிலேயே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தர் ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தாராம். ஹல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் இவர் என்ன பண்ணுவாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிவது மாத்திரமல்ல, அநேக பிசாசு கட்டுகள்னால அகப்பட்ட எல்லாரையும் விடுவிக்கக்கூடியவராய் இயேசு கிறிஸ்து விளங்கினார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ளாக ஆவியானவர் தங்கி இருந்தார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் கூட எழும்பி பிரசங்கிப்பீர்கள் என்று சொன்னால் அநேகர் குத்தப்பட்டவர்களாய் மாறி தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. இரண்டாவதாக பாருங்க, நீங்கள் போய் நடக்கும் பொழுதே அநேக பிசாசுகள் உங்களை கண்டு நடுங்கும். அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே உங்களுக்குள்ளாக ஆவியானவர் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தார் என்று சொன்னால் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நீங்கள் அநேகருக்கு போதிக்கக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஆவியை உங்களுக்குள்ளாக நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியானவருடைய அவசியத்தை இன்னும் அநேக காரியங்கள் எல்லாம் சொல்ல முடியும். நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து யாரெல்லாம் இன்றைக்கு ஆவியானவரே எனக்குள்ளாக வாங்கன்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவருக்குள்ளாக இந்த ஆவியானவர் அபரிவிதமாய் இறங்குவார். நீங்கள் தீர்க்க தரிசனங்களை, நீங்கள் சொப்பனங்களை, நீங்கள் அநேகர் பாருங்க இன்றைக்கு தரிசனங்களை காணக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். இதற்கு எல்லாவற்றுக்குமே எது தேவைன்னு சொன்ன ஆவியானவர் நமக்குள்ளாக அவசியம். ஹல்லேலூயா. அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் சத்துருக்கள் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் எல்லாருக்கும் முன்பாக உங்கள் தலையை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களை பார்த்து அநேகர் பயந்து நடுங்குவார்கள். அதற்கு யார் அவசியம் என்று சொன்னால் ஆவியானவர் அவசியம். ஆகவே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக இந்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் போதிக்கக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் கடந்து போகும் பொழுதே அநேக பிசாசுகள் உங்களை கண்டு நடுங்கும். நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். ஆகவேதான் ஆவியானவர் நமக்குள்ளாக அவசியமாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்கள்ல இந்த ஆவியானவர் நம்ம வாஞ்சிப்பது கிடையாது. இன்றைக்கு வாஞ்சியோடு கூட கேட்டு பாருங்க, தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு ஆறுகளை ஊற்றி உங்களை தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, 4 காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா, இந்த ஆவியினர் எங்களுக்குள்ளாக வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் தாகத்தோடு வாஞ்சியோடு இந்த ஆவியை எனக்குள்ளாக வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாங்களோ அவர்களுக்குள்ளாக நீங்க அபரிவிதமாய் இறங்கி அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க தயவுள்ள கரம் இந்த பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். ஆவியினரை வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
ஆமென்.